தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். பாலை கடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும். மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும். அப்படியே கோபத்தை கிண்டிவிடுதல் சண்டையை பிறப்பிக்கும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவின் சிந்தையும் பண்பும் உள்ளவர்களாக காணப்படுகிறோமா? அவர் அன்பை நம்முள் விளங்கச் செய்தார். தம் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நம்மை மீட்டார். அவர் ஜீவன் நமக்குள்ளாக இருக்கிறது என்று உணர்ந்து நடக்கிறோமா? நம்முள் மற்ற சகோதரர்கள் மீதான பொறாமை, வெறுப்பு, மூர்க்கம், கோபம் போன்ற குணங்கள் காணப்படுகிறதா? எரியும் தீயில் எண்ணெய் ஊற்றிடுவார் என்று பழமொழியை நாம் கேட்டிருக்கிறோமே. நம்முடைய வாழ்வில் நாம் மற்றவர்களை அன்பாக பண்பாக நேசித்து அவர்களிடம் கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கும் பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். தேவன் நம்மிடத்தில் மனத்தாழ்மை எதிர்பார்க்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட நம்மை நாம் அர்ப்பணிப்போம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாயிருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமலிருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. வசனத்தில் சொல்லியவாறு நமக்குள் எந்த ஒரு பிரிவினைகளும் சண்டைகளும் கோபங்களும் இல்லாது நாம் அனைவரிடமும் அன்பு செலுத்தி இரக்கம் பாராட்டுவோம். தேவன் நமக்கு தந்தவைகள் போதுமானது என்று தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். தேவன் நம்முடைய வாழ்வை செழிப்பாக மாற்றுவார். அவர் கிருபை நம்மோடு என்றும் உள்ளதல்லவா? நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. கலகக்காரரோடு கலவாதே. நம்முடைய வாழ்வில் துன்மார்க்கருடைய வழியில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரிகாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமல், நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை தியானித்து அதன்படி நடந்து ஜீவனுள்ளோர் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளத்தக்கதாக தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கும் பிள்ளைகளாக